வணக்கம். ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மனோஜ் calling from சென்னை. மனோஜ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்க வாய்ஸ் கேட்டோனே எனக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் ரொம்ப தெம்பு வந்த மாதிரியே இருக்கு. எனக்கு உண்மையாவே உங்க வாய்ஸ் அப்படியே கிக் ஏத்துதுங்க. ஐயோ, எனக்கு வேற மாதிரி ஏத்துது. அச்சச்சோ, எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல மாட்டேங்கிறேன். அதான் டிஃபரெண்ட். சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு மனோஜ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வர்க் பண்றீங்க? சிறுசேரியில. சிறுசேரி. சாரி? சிறுசேரி. என்ன வர்க் பண்றீங்கன்னு கேட்டா எந்த இடத்துல வர்க் பண்றேன்னு சொல்றீங்களே? டெஸ்க்டாப் மேனேஜரா இருக்கேன். ஓகே 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 சூப்பர். மனோஜ் என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 24. 24. அதனால தான் உங்க வாய்ஸ் கேட்டோனே எனக்கு ஒரு கிக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு இல்லையா? இல்ல, தம்பியை பார்த்த உடனே அக்காவுக்கு ஒரு சந்தோஷம் வர்றது தப்பே கிடையாது. பா ஊத்துனாரு பத்தியா எண்ணெய? ஊத்திட்டு தான் இருக்கு. எண்ணெய வந்து டாக்டர் ஊத்துனாரு பாத்தீங்களா மனோஜ்? அக்கான்னு சொல்லிட்டாரு, அக்கா தம்பின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. நீங்க பாசமா பேசுறாருல்ல என்ன? ஓகே ஓகே ஓகே. அவர் பாசத்தோட பேசுறாரு. இல்ல நான் வந்து வேற மாதிரி இல்ல மனோஜ். இங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய பொறாமப்படுற ஜெல்லஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆளா இருக்க ஒரு டாக்டர் தான். விடுங்க விடுங்க பாத்துக்கலாம். அவர் எங்க போக போறாரு? ஓகே மனோஜ், நம்ம விரிவா நிறைய பேசலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? இல்ல, எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. ஓகே, பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்களும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்காங்க. சூப்பர். ஓகே, சாஃப்ட்வேர்ல இருக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணனும். ஓகேவா? அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அது எப்படின்னு கேக்குது. நீங்க ரெண்டு பேரும் சாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுல போய் சாஃப்ட் ஒர்க் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணனும். ஓகே, டைம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? இப்பயே ட்ரை பண்ணிட்டீங்களா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே? இல்ல இல்ல இல்ல, அது மாதிரி ஒன்றும் போகல. அது மாதிரி போறதுக்கு முன்னாடி தான் ஆலோசனை கேட்கணும்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சூப்பர் மனோஜ். என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க இப்போ? இல்ல, நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் லீக் அவுட் ஆயிடுது. அது ஏன் ஆகுது? எதனால? உங்க லவ்வர் வந்து கனவு வராங்களா? அப்படிலாம் எதுவுமே வராம இல்ல கனவு தேவதைகள்லாம் வந்து வெள்ளையா வந்து அமுக்குறாங்களா? வெள்ளையா தான் வருது. வெள்ளையா உங்களுக்கு வருது. ஓகே, கனவுல வந்து யாரா அமுக்குறாங்களா? இல்லையே, யாருமே அமுக்க மாட்டேங்கிறாங்க. அது அமுக்க இல்ல, இவர் அமுக்குனாலும் வரும். ஓ, நீங்களே அமுக்குறீங்க? ஆமா, இவர் அமுக்குனாலும் வெள்ளையா தான் வரும். ஓகே ஓகே ஓகே. இதான் ப்ராப்ளமா உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகே ஃபைன். உங்களுக்கான பதில் வந்து டாக்டர் சொல்வாங்க. டாக்டர் மனோஜ், சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். என்னுடைய வாழ்த்துக்கள். மேரேஜ் ஆக போகுது. நீங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு மேரேஜுக்கு? இன்னும் ஒரு 6 months இருக்கு சார். இவ்வளவு தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய இயற்கை உபாதை தான் இது. புரியுதுங்களா? ஆமாம், அந்த சிந்தனைகளோட தான் நம்ம இருக்கிற மாதிரி. மேரேஜ் கிட்ட நெருங்க நெருங்க இது மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கும். முடிஞ்ச வரை என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேயா? கவனம் வேறு மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து இதே மாதிரி அடிக்கடி ஓவராக விரயம் பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த இல்லற வாழ்க்கை இன்ப சுகத்தில் பாதிப்பு வரும். அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மனக்கட்டுப்பாடு. அதுவும் இல்லாம நான் நிறைய மாற்றம் பண்ணியிருக்கேன். இல்லை, அது வந்து எல்லாருமே அந்த ஸ்டேஜில் வந்து அதை பண்ணி தான் ஆகணும். அது பண்ணாத வரமாட்டாங்க யாரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து தயார் நிலைக்கு வந்துட்டீங்க. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, ஸ்கூலில் நான் வந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் அடிக்கடி விளையாட போயிடுவேன்ற மாதிரி. விளையாடுற பருவத்தில் அந்த விளையாட்டு கொஞ்சம் வேணும் தான். ஆனால் அதே சமயத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் எக்ஸாம் நெருங்குற நேரம். இப்போ என்ன செய்யணும்? முழுக்க முழுக்க எதில் கவனம் செலுத்தணும்? படிப்பை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு எதில் கவனம் செலுத்தணும்? எக்ஸாம் கிட்ட நெருங்கணும்னா படிப்பில் நம்ம கவனம் செலுத்துவோம். அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு தேவை. என்ன, அதனால நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன, விந்து சக்தி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் நம்ம பர்சனலாக நம்மள்ட்ட வாங்க ஒரு பயணம். ஓகேயா? ஆமா, அது சார்ந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். மனோஜ், கட்டில்ல கபடி ஆட போறீங்க 6 months. ஆமா, ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை உடம்ப ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. ஆமா, ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு அது போதும்ல. என்ன, உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பார்த்துங்க, கேட்டுங்க. என்ன, நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நான் கூட ஒரு புக்ஸ் எழுதியிருக்கேன், மன வாழ்க்கை மகிழ மன்மத ரகசியம்
அருணா பப்ளிகேஷன் வெளியீடு அது எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குதா. ஓகே ஓகே இதுக்காகவே திருமணமாகக்கூடிய இளைஞர்களுக்காக திருமண பரிசு நோட் அந்த புக்கை வாங்கி படிங்க. என்ன அதில் உங்களுக்கு தேவையான நிறைய ஆலோசனைகள்லாம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிகளே என்னன்னா உங்களை மாதிரி உள்ள உங்களுடைய பயத்தை போக்கவும், ஒரு இல்லற வாழ்க்கை இன்பத்துக்கு என்னவெல்லாம் இடையூறாக இருக்கோ அதையெல்லாம் போய்கிட்டு அதாவது மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு என்ன வழி அப்படிங்கிற ரூட்டுக்கு தேவையான ஒரு வழி தான் இது அந்தரங்கம்ன்ற நிகழ்ச்சி. நைட்டில் 11 மணிக்கு மேலே நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஆமாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மனோஜ், எல்லாமே சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி. மாதிரி நம்ம ஷோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கனாலே உங்களுக்கு பாதி டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். அவங்களுக்காகவே பாருங்க, நான் சொல்லக்கூடியதையும் கொஞ்சம் கேளுங்க, சரியா வந்துடும். ஓகேயா மனோஜ்? மனோஜ் அவருக்கு ஜெல்லஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, நம்ம திருப்பி பேசலாம். ஓகேவா? யா, தேங்க்ஸ் ஃபார் காலிங் மனோஜ். பை. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். மனோஜ், என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 24. அதனால தான் உங்க வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு ஒரு கிக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசு இல்லையா? இல்ல, தம்பியை பார்த்த உடனே அக்காவுக்கு ஒரு சந்தோஷம் வர்றது தப்பே கிடையாது. பா, ஊத்துனாரு பத்தியா எண்ணெய? எண்ணெய வந்து டாக்டர் ஊத்துனாரு பாத்தீங்களா மனோஜ்? அக்கான்னு சொல்லிட்டாரு, அக்கா தம்பின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு. நீங்க பாசமா பேசுறாருல்ல என்ன? ஓகே ஓகே ஓகே, அவர் பாசத்தோட பேசுறாரு. இல்ல, நான் வந்து வேற மாதிரி இல்ல மனோஜ். இங்க இருக்கவங்க நிறைய பொறாமப்படுற ஜெல்லஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆளா இருக்க ஒரு டாக்டர் தான். விடுங்க பாத்துக்கலாம், அவர் எங்க போக போறாரு. ஓகே மனோஜ், நம்ம விரிவா நிறைய பேசலாம். என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? இல்ல, எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது. ஓகே, கங்க்ராட்ஸ். थैंक यू. ஓகே, பொண்ணு என்ன பண்றாங்க? அவங்களும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்காங்க. சூப்பர். ஓகே, சாஃப்ட்வேர்ல இருக்கலாம், ப்ராப்ளம் இல்ல, ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணனும். ஓகேவா? அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அது எப்படின்னு கேக்குறீங்க. நீங்க ரெண்டு பேரும் சாஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுல போய் சாஃப்ட் ஒர்க் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணனும். ஓகே, டைம்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? இப்பயே ட்ரை பண்ணிட்டீங்களா என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடியே? இல்ல அது பேர்ல ஒன்றும் போகல. அது மாதிரி போறதுக்கு முன்னாடி தான் ஆலோசனை கேட்கணும். சூப்பர் மனோஜ், என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க இப்போ. இல்ல, நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் லீக் அவுட் ஆயிடுது. அது ஏன் ஆகுது, எதனால? உங்க லவ்வர் வந்து கனவுல வராங்களா? அப்படிலாம் எதுவுமே வராம இல்ல, கனவு தேவதைகள்லாம் வந்து வெள்ளையா வந்து அமுக்குறாங்களா? வெள்ளையா தான் வருது.